வணக்கம். திருமந்திரத்தில் உடம்பின் இரகசியங்களை பற்றி திருமூல தெய்வம் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்த்து வருகிறோம். இந்த உடம்பானது 3 அடுக்குகளை உடையது. நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பரு உடம்பு அல்லது ஸ்தூல உடம்பு, அதற்கு உள்ளே உணர்ச்சிகளால் ஆன ஸ்தூல உடம்பு, வினைப்பதிவுகளை செய்யக்கூடிய காரண உடம்பு என்று 3 அடுக்குகளாக இந்த உடம்பு இருக்கிறது. தன்னை உணரும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முதலை அறுப்பார்கள், பின்னை வினையை பிசைந்து அழிப்பார்கள் இறைவன் திருவருளால. அப்படிப்பட்ட அருளாளர்கள் தங்களுடைய ஞானக்கண் திறக்கப் பெற்று அந்த ஞானக்கண் மூலமாக அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பார்த்து அறிகின்ற தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். காயப்பைக்குள் நின்ற கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மன்னா மயங்கியவாறே என்று பார்த்திருக்கிறோம். அந்த காயப்பைக்குள் மறைந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ற உயிர் மிகவும் நுண்ணியமானது. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூடிற்று, மேவிய கூறது 1000 ஆக்கினால் ஆவியின் கூறது 100,000ல் ஒன்றே என்று இந்த ஆன்மாவினுடைய பரும அளவு, திக்னஸ் எவ்வளவு இருக்கும் என்று பார்த்தால் 1 × 10⁻⁻14 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்கிறார். அது மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நவதுவாரங்களில் ஏதேனும் ஒன்றின் வழியாக நம்மளுடைய மூச்சு கணக்கு முடிந்தவுடன் வெளியேறிவிடும். அதைத்தான் இறைவனடி சேர்தல் என்று சொல்கிறோம். அந்த சமயங்களில் நம்முடைய ஸ்தூல உடம்பு மண்ணுலகத்திலேயே எரிக்கப்பட்டு விடுகிறது. அதான் காயப்பைக்குள் நின்ற கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மன்னா மயங்கியவாறு. மீதி இருக்கக்கூடிய அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் என்ன ஆகும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தான் பிறவிக்கான தொடர்பு என்று கூறியிருக்கிறோம். பரமாத்மாவிலிருந்து புறப்பட்ட ஒரு ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவிலேயே நிலையாக சென்று தங்கும் வரை அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் நம் கூடையே வரும். அதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொல்கிறார்கள். அப்போ மண்ணுலகத்திலேயே இந்த பூத உடம்பு மறைந்து விட்டவுடன் மீதம் இருக்கக்கூடிய அந்த சூக்கும உடம்பு காரண உடம்பினுடைய பிரயாணம் எப்படி இருக்கும்? திருமூல தெய்வம் அதற்கு என்ன சொல்கிறார்? பரத்திற்கரைந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருஅருளாலே. அழகாக விளக்குகிறார். பரத்தில் கரைந்த பதிந்த நற்காயம். நற்காயம் என்றால் இந்த ஸ்தூல உடம்பு மண்ணுலகத்திலேயே மறைந்து விடுகிறது. அப்பொழுது நற்காயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் மிச்சம் இருக்கிறது. அது மீண்டும் ஒரு பிறவியை பெறும் வரை பரமாத்மாவில் சென்று பரலோகத்தில் சென்று தான் செய்த வினைப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோகத்தில் தங்கியிருக்கும். அதான் பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம். இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது?
நமக்கு 365 நாள் என்பது அந்த ஆன்மாவுக்கு ஒரு நாள். நமக்கு 365 நாளுங்கிறது அதுக்கு ஒரு நாள். நமக்கு ஒரு வருஷம் ஆகும் பொழுதுதான் அதுக்கு ஒரு நாள். அப்போ குறைந்தது 30 ஆண்டுகள் ஆனால் தான் அதுக்கு 30 நாள் ஆகும். அப்போ 30 நாளைக்கு பிறகுதான் அது மறுபிறவி எடுக்க முடியும். நம்ம திரைப்படங்களெல்லாம் சொல்ல மாதிரி ஒரு ஆன்மா இறந்தவுடன் உடனடியாக சென்று மற்றும் ஒரு பிறவியை எடுக்க முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அது இளைப்பாரி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் நாம் செய்த புண்ணியங்களின் அளவுக்கு தக்கபடி ஒரு லோகத்தில் சென்று இளைப்பாரி கொண்டிருக்கும். அதனுடைய வினைப்பயன் கணக்கீடு செய்யப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வினைப்பயனை களைதல் பொருட்டு மற்றும் ஒரு ஸ்தூல உடம்பில் அதனை சேர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பணியை தான் இறைவன் செய்கிறான். அதான் பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே. கடல்ல இருந்துதான் உப்பு விளைகிறது. அந்த உப்பையே கடல்ல கரைக்க முடியும். அதை போல பரமாத்மாவிலிருந்து பிறந்த ஜீவாத்மா ஒரு உடலில் சென்று வினையை கழித்துவிட்டு அந்த ஸ்தூல உடம்பை மண்ணுலகிலேயே அழியுமாறு விட்டுவிட்டு மீண்டும் வந்து பரமாத்மாவில் வந்து கரைந்து நின்று மற்றும் ஒரு சமயத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய வினைப்பயனை கழிப்பதற்காக மற்றும் ஒரு உடலத்தை பெற்று வருகிறது. சுவையாக இருக்கிறதா? மற்றும் ஒரு உடலத்தை பெறுவதற்கு 3 விதமான அடுக்குகளில் படைப்பு தொழில் நடைபெறுகிறது. இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தான் நிலையானதுன்னு சொல்லிட்டோம். இந்த நிலையான உடம்பை கொண்டு போய் அவன் ஒரு ஸ்தூல உடம்புல புகுத்த வேண்டியிருக்கிறது. அதற்குத்தான் தலைவன் தலைவி ஆண் பெண் இருவரை உருவாக்கி வினையின் பயனாக விதியின் பயனாக அவர்களை இணைய வைத்து அவர்களை ஒன்று சேர வைத்து ஆணினுடைய உயிர் சக்தியும் பெண்ணினுடைய உயிர் சக்தியும் சேர வைக்கப்படுகிறது. அதற்கு 3 விதமான நிலைகளில் அந்த படைப்பு செய்யப்படுகிறது. ஆணினுடைய உயிர் சக்தி சிவன் நாதம் என்று அழைக்கப்படுகிறது. பெண்ணினுடைய உடற் சக்தி பிந்து என்று அழைக்கப்படுகிறது. நீங்க மாற்றி புரிஞ்சக்கூடாது. ஒன்று ஒளி சவுண்ட், ஒன்று லைட். நாதம் பிந்து, பிந்துங்கிறது லைட். அப்போ இந்த ஒளியையும் சேர வைத்து ஒரு உயிர் உருவாக்கப்படுகிறது. அப்பந்தான் வந்து அந்த சூக்கும உடம்பை கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். அப்போ அந்த பரு உடம்பு உண்டாக்கப்படவில்லை. சூக்கும உடம்பு தான் முதல்ல தூண்டப்படுகிறது. அங்கிருந்து வினைப்பயனுக்கு ஏற்ற அது எங்கு பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த இடத்தில் வந்து தலைவனும் தலைவியும் சேர வைக்கப்பட்டு நாதமும் பிந்துவும் சேர்க்க வைக்கப்பட்டு அந்த கரு உருவாகக்கூடிய காலத்தில் முதலில் அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் அங்கே தூண்டப்படுகின்றன, இறைவனால் வைக்கப்படுகின்றன. படைப்பினுடைய முதல் படி நாதம் பிந்து சேர்வது. சதாசிவம் முதல் படிக்குரிய அடுத்த படி நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. சுத்த வித்தையில தான் பிரம்மா விஷ்ணு சிவன் வராரு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வராரு. படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் மூலமாகத்தான் இந்த நாதம் பிந்து இணைக்கப்பட்டு அந்த சூக்கும உடம்பு உள்ளே தூண்டப்படுகிறது. சரி, அதன் பின்னர் சிவ தத்துவங்கள் 5க்கு பிறகு வித்யா தத்துவங்கள் 7. அதையும் அந்த உண்டான அந்த சூக்கும காரண உடம்புல வந்து தூண்டிவிட வேண்டும், இனிஷியேட் பண்ணிவிட வேண்டும், இக்னைட் பண்ணிவிட வேண்டும், ஸ்டார்ட் அப் செய்ய வேண்டும். அந்த வித்யா தத்துவங்கள் என்ன? 7: காலம், நியதி, புருடன், கலை, வித்தை, அராகம், மாயை. அதுல அப்பொழுதுதான்
அந்த உண்டான அந்த உயிரில் காலம் அதனுடைய ஆயுள் இனிஷியேட் செய்யப்படுகிறது. அங்கிருந்து தான் கருவில் உண்டாகும் பொழுதே அதனுடைய ஆயுள் ஸ்டார்ட் ஆகிருது. நம்ம மண்ணுலகத்தில் வந்த பிறகுதான் ஆயுள்னு கிடையாது. சரியா? காலம் தூண்டப்படுகிறது. அதனுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு அது வாழ வேண்டிய முறைகள் அதில் பூத்தப்படுகின்றன. நியதி அதனுடைய வினைப்பயன் எப்படி இருக்கிறது, எவ்வளவு இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை புகுத்தப்படுகிறது. அது நியதி. புருடன் உயிரை புகுத்தப்படுகிறது. ஆன்மா என்ற உயிர் புகுத்தப்படுகிறது. காலம், நியதி, புருடன், கலை அது என்ன விஷயங்களை எல்லாம் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்பது தூண்டப்படுகிறது. வித்தை அது என்னவாக ஆக வேண்டும், எந்த துறையில் விற்பனராக ஆக வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆசை தூண்டப்படுகிறது. அராகம் பற்றுதல் தூண்டப்படுகிறது. தாய்ப்பாசம், தந்தை பாசம், உடன் பிறந்தோர் பாசத்தை எல்லாம் செய்யக்கூடிய அந்த பாசவினைகள் தூண்டப்படுகின்றன. அப்போ வித்யா தத்துவங்கள் 7 முதல்ல சிவ தத்துவங்களால் அது உயிரூட்டப்பெற்று வித்யா தத்துவங்கள் 7ஆல் அது வாழ்வதற்குரிய அனைத்து நடைமுறைகளையும் என்ன ஆக வேண்டும் என்றும் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் அந்த சூக்கும உடம்பில் இருந்து ஸ்தூல உடம்பு சமைக்கப்படுகிறது. ஸ்தூல உடம்பு எவ்வாறு சமைக்கப்படுகிறது? 8னில் 5 இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமதாயிடும் ஒட்டிய பாசம் உணர்வது ஆகவே கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. நம்ம ஏற்கனவே அந்த சூக்கும உடம்புல என்னென்ன இருக்கிறது என்று சென்ற பதிவில் சொல்லி இருக்கிறோம் அல்லவா? என்ன பதிவு, என்னென்ன உணர்வுகள் அதில் தூண்டப்பட்டு இருக்கும்? புரியட்ட காயம் என்று அதற்கு பெயர் அல்லவா? சத்தம், பரிசம், ரூபம், ரசம். சத்த, பரிசு, ரூப, ரச, கந்தம், புத்திமண், ஆங்காரம், புரியட்டம் ஆகுமே. கேட்பதற்குரிய உணர்ச்சி சத்தம், தொடு உணர்ச்சி பரிசம், ரசம் சுவை உணர்ச்சி, ரூபம் கண்ணால் பார்க்கக்கூடிய உணர்ச்சி, சத்த, பரிச, ரூப, ரச, கந்தம் வாசனை நுகரக்கூடிய உணர்ச்சி. இந்த 5 உணர்ச்சிகளும் தன்மாத்திரைகள் என்று பெயர். இதைத்தான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்கிறார்கள். இந்த 5 உணர்ச்சிகளுடன் புத்தி, மனம், அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 4ல் 3 மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த 5, 3, 8 தான் புரியட்ட காயம் அல்லது சூக்கும உடம்புன்னு சொல்றோம். இப்ப நம்ம அந்த கருவினில் உயிரேற்றப்பட்ட அந்த சூக்கும உடம்புல இந்த 8 அம்சங்களும் உணர்வுகளும் இருக்கு. இந்த 8 உணர்வுகளில் இருந்து ஸ்தூல உடம்பு எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதற்குத்தான் இன்றைய பாட்டு. 8னில் 5 இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமதாயிடும் ஒட்டிய பாசம் உணர்வது ஆகவே கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. எட்டினில் 5 இந்திரியங்களும் அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அந்த தன்மாத்திரையில் இருக்கிறது அல்லவா? சத்தம், பரிசம், ரூப, ரச, கந்தம் அவைகளில் இருந்து ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, பூதங்கள் 5 உருவாக்கப்படுகின்றன. உடல் இப்படித்தான் உருவாக்கப்படுகிறது. ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள் என்பது நாம் பார்க்க முடியாத உணர்ச்சிகளை மட்டும் கொடுக்கக்கூடியது. ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்ன? கண் பார்வை உணர்ச்சி, காது கேட்கு உணர்ச்சி, வாய் சுவை உணர்ச்சி, மெய் தொடு உணர்ச்சி,
மூக்கு, நுகர்ச்சி உணர்ச்சி ஆக இவை 5மே ஞானேந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவியில் உள்ள உணர்ச்சிகள் மட்டும்தான் ஞானேந்திரியங்கள் என்று வழங்கப்படுகின்றன. அந்த உணர்ச்சிகளை அறியக்கூடிய தன்மையை தான் ஞான இந்திரியங்கள். கண்ம இந்திரியங்கள் என்றால் என்ன? ஒரு வேலைகளை செய்யக்கூடியவைகள். கை கொடுக்கும் எடுக்கும், கால் நடக்கும் ஓடும், வாய் கடிக்கும் தின்னும், எருவாய் கழிவுகளை வெளியேற்றும், கருவாய் உயிர் சக்தியை வெளியேற்றும். இவைகள் கண்மேந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதான் 8ல் 5 இந்திரியங்களும் அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற தன் மாத்திரைகளில் இருந்து இந்த ஞான இந்திரியங்கள் 5ம் கண்ம இந்திரியங்கள் 5ம் உருவாக்கப்படுகின்றன. அதன் பின்னர் பூதங்கள் 5ம் உருவாக்கப்படுகின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்திலும் இருக்கும். நிலம், எலும்பு, சதையெல்லாம் நிலம். நீர், இரத்தம், சிறுநீர் போன்றவை. நெருப்பு, உடலில் உள்ள உஷ்ணம் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கல்லவா, எப்பவும் அது நிலையாக இருக்க வேண்டும். நிலம், நீர், நெருப்பு. காற்று, தசவாயுக்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆகாயம், உடலில் உள்ள வெற்றிடங்கள் எல்லாமே ஆகாயத்தன்மை வாய்ந்தவை. வயிற்றுக்கு மேல சாப்பிட்ட பிறகு மிச்ச இடம் இருக்கல, அதெல்லாம் ஆகாயம். இவைகளெல்லாம் உருவாக்கப்படுகின்றன. அந்த சூக்கும உடம்பிலிருந்து இந்த 15ஆல் ஆன ஸ்தூல உடம்பு உண்டாக்கப்படுகிறது. 15 ஏற்கனவே உண்டாக்கியாச்சு. இப்போ ஏற்கனவே தன் மாத்திரைகள் 5 உண்டாக்கியாச்சு. 15 5 20 தன் மாத்திரைகள். இது அந்த கரணங்கள் 4: புத்தி, மனம், அகங்காரம், சித்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுல சித்தத்தை தவிர மீதி 3ஐயும் ஏற்கனவே சூக்கும உடம்புல உண்டாக்கியாச்சு. இப்ப சித்தத்தையும் உண்டாக்கி விடுவார்கள் இந்த ஆன்ம தத்துவங்கள்ல. அப்போ இந்த 36ம் சேர்ந்துதான் ஸ்தூல உடம்பு ஸ்தாபிக்கப்படுகிறது, உயிராக சமைக்கப்படுகிறது, சிறு உடலாக சமைக்கப்படுகிறது. அந்த உடல்ல ஆயுசு தூண்டப்பட்டு விட்டது. அது அனுபவிக்க வேண்டிய வினைகள் அதுல இந்த சாப்ட்வேரை போட்டாச்சு. அதனாலதான் நம்ம விதிவழி அல்லது வேலை உலகம் அப்படின்னு அதான் சொல்றாங்க. விதிப்படிதான் நடக்கும். அதுல எல்லாமே காலம், நியதி, புருடன் ஆன்மாவை உள்ள பூத்தியாச்சு. கலை, வித்தை, அது அறிய வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே பூர்த்தியாகிவிட்டது. ஆசையை வைத்தாகிவிட்டது, பாசத்தை வைத்தாகிவிட்டது. அந்த பாசத்தால் அந்த சூக்கும உடம்பும் ஸ்தூல உடம்பும் ஒன்றை ஒன்று கட்டிக்கொண்டிருக்கின்றன. அதான் 8ல் 5 இந்திரியங்களும் கட்டிய 3ம் கர்ணமதாயிடும். ஒட்டிய பாசம் உணர்வது ஆகவே கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த சூக்கும உடம்பிலிருந்து ஸ்தூல உடம்பு எவ்வாறெல்லாம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்று. இவ்விதமாக புதிதாக அது கருவில் இருக்கும் பொழுதே அனைத்துமே தூண்டப்பட்டு நாளொரு மேனியும் பொழுதொருமாக வளர்க்கப்பட்டு அது வளர வளர அந்த ஆன்மாவும் உடலும் சேர்ந்து வளர்ந்து அது இந்த பிறவியில் 270 நாட்களுக்கு பிறகு மண்ணுலையில் பிறந்துவிடும். மண்ணுலையில் பிறக்கும் வரை மண்ணுலையில் பிறந்து ஒரு 12 ஆண்டுகள் ஆன பிறகு தன்னுடைய வினைப்பயனை தானே கழிக்க ஆரம்பிக்கும். அந்த 12 ஆண்டுகள் தான் பாலபருவம் என்று சொல்கிறார்கள். 12 வருடத்துக்குள்ள நீங்க பிள்ளையனுடைய கர்ம வினைகள் வேலை செய்யாது. நல்ல சைவ சித்தாந்தத்தை தெளிவாக ஊன்றி படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் எனக்கு எல்லாம் என்று சொல்வதும் தவறு. இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தது என்று சொல்வதும் தவறு. ஏனென்றால் அந்த பிறந்த மகவு 12 வயது ஆன பின்புதான் அது தன்னுடைய கர்ம வினையை ஆட்ட தொடங்குகிறது.
அது வரைக்கும் தாய் தந்தையர்களுடைய வினைப்பயனைத்தான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும். 12 வயசு ஆன பிறகு தன்னுடைய வினையை கழிக்க ஆரம்பிக்கிறது. தான் இந்த பூலோகத்தில் எடுத்து எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த வினைப்பயனை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி முற்றிலுமாக கழித்துவிட்டு நல்வினை பயனை மிஞ்சும் பொழுது அருளாளனாக அது பிறக்க வைக்கப்படும். ஞானசம்பந்தரை போல 3 வயதிலேயே தோடுடைய செவியன் என்று பாடிவிடும். அப்படி இல்லாமல் இந்த மண்ணுலகிலேயே வினைப்பயனை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தீவினைகளை கூட்டிக் கொண்டிருந்தால் பரத்திற்கு கரைந்து பைந்தனர் காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி தேகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருஅருளாலே மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டுதான் இருக்கும். என்று வினைப்பயனை தீவினைப்பயனை முழுமையாக அது கழித்து முடிக்கிறதோ அன்று நல்வினை பயன் மட்டுமே மிச்சம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு அருளாளர் என்ற பிறவி எடுத்து இறைவனில் சென்று தங்கிவிடும். அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. மோட்சம் அடைவதற்கு உரிய அந்த பிறவி மானிட பிறவி மட்டும்தான். மானிட பிறவியில தான் நீங்க அருளாளர்களாக பிறக்க முடியும். எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, அந்த குறிப்பிட்ட வினைப்பதிவுகளை கழித்த பிறகு அவர்கள் ஞானத்தன்மையுடையவர்களாக மாறி இறைவனில் சென்று ஐக்கியமாகி விடுவார்கள். இறைவனுடைய அருள் நாம் பெற்றவுடன் நம்மளுடைய சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் அனைத்துமே இல்லாமல் போய்விடும். அதற்கு எந்த நேரமும் சிவயனமை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், வேறொன்றும் கிடையாது. எத்தனையோ அருளாளர்கள் இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். அபிராமி பட்டர் இறைவனுடைய அருளை பெற்றார். அருணகிரிநாதர் இறைவனுடைய அருளை பெற்றார். ஞானசம்பந்தர் 3 வயதிலேயே அன்னையால் ஞானப்பால் ஊட்ட பெற்றார். ஆகா, என்ன அற்புதம்! குமரகுருபரர் சுப்பிரமணிய கடவுளால் வாய் பேசாதிருந்த நிலையில் பேச வைக்கப்பட்டார். இந்த ஒரு பிறவிலேயே நிகழ்ந்தது என்று எண்ணிவிடாதீர்கள். அவர்கள் தங்கள் வினைப்பயனை கழித்து அருளாளர்களாக தாங்கள் ஆகுவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்று அருளாளர்களாக பிறந்திருக்கிறார்கள். அன்னை தெரசா, புத்தன், இயேசு, காந்தி எல்லாமே இந்த வரிசையில் வந்த அருளாளர்கள். அப்ப சூக்ம உடம்பில் இருந்து எப்படியெல்லாம் இந்த ஸ்தூல உடம்பு சமைக்கப்படுகிறது என்ற அற்புதமான சுவையான ஒரு விஷயத்தை இன்று உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் மட்டும் கேட்டால் போதாது, அனைவருக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். இன்றைய பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சூக்கும உடம்பில் இருந்து ஸ்தூல உடம்பு எவ்வாறு சமைக்கப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய பாடல். 8 நில் 5 இந்திரியங்களும் கட்டிய 3 கர்ணமதாயிடும் ஒட்டிய பாச உணர்வது ஆகவே கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் ஆகுமே. கண்ணுதல் என்றால் 3 கண்ணையுடைய சிவபெருமான், அவன்தான் கட்டி அவிழ்த்திடுவான். அவன்தான் சூக்ம உடம்பில் இருந்து இந்த ஸ்தூல உடம்பை சமைத்து பாசத்தால் அந்த ஸ்தூல உடம்பிலேயே அந்த ஆன்மாவை கட்டி போட வைத்து பிறகு வினைப்பயனை அழிக்க வைத்து அந்த பிறவிக்குரிய அந்த பிராரத்த கர்மம் முடிந்தவுடன் கட்டியதை அவனே அவிழ்த்து தன்னில் கொண்டு சேர்த்து கொண்டு விடுகிறான் அந்த சூக்ம உடம்பையும் காரண உடம்பையும். அதனால்தான் நள்ளிரலில் நட்டம் பைந்தாடும் நாதனே. அவன் ஏன் சுடுகாட்டில் நடனம் ஆடுறான்? ஸ்தூல உடம்பு சுடுகாட்டிலேயே மறைந்து விட்டவுடன் அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் பரத்தில் கரைந்து நிற்க வேண்டுமல்லவா? அந்த பரமாத்மா அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் அந்த சுடுகாட்டிலேயே சென்று வாங்குவதற்காகத்தான் அவன் சுடுகாட்டில் சென்று இரவு பொழுதில் வந்து நாட்டியம் ஆடுகிறான். நள்ளிரலில் நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே என்று அதைத்தான் சொல்கிறார்கள். இந்த டாப்பிக்கை எடுத்து பேச ஆரம்பித்தேன் என்றால் அது பேசிக்கொண்டே வருகிறது. இந்த அளவில் இந்த ஸ்தூல உடம்பு எவ்வாறு சமைக்கப்படுகிறது என்ற உரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு சுவையான பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன், திருமந்திர பதிவை எடுத்துக்கொண்டு. அதுவரை இந்த திருமந்திர பதிவை அனுபவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்கி கொண்டு பகிர்ந்து கொண்டிருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி.